சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையின் உபதேசம். அது என்ன சிலுவையின் உபதேசம்? ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டார். இது நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நமக்கு சரியா தெரியும். ஆனால் அப்பேற்பட்ட உபதேசம், அப்போ அதில் என்ன உபதேசம் ஒழிந்து மறைந்திருக்கிறது அப்படின்னா, சிலுவை என்பது சும்மா ஆண்டவர் முடியாமல் பலன் இல்லாமல் அவரை பாதுகாக்க, அவர் ரெஸ்கியூ பண்ண ஆள் இல்லாமல் அவர் பரிதாபமாக சிலுவையில் தொங்கினது அல்ல. அவர் சிலுவையில் தொங்கப்படுவதற்காகவே, சிலுவையில் ஜீவனை கொடுப்பதற்காகவே, சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகவே பூமியில் வந்தார். சிலுவை அப்படியெல்லாம் செய்து முடித்ததுனால தான் பாவத்திற்கான வழி நமக்கு கிடைத்தது. அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்த நமக்கு ஒரு விடுதலை அந்த சிலுவையின் மூலமாக கிடைத்தது. அந்த ரட்சிப்பு சிலுவையின் மூலமாக கிடைத்தது. நமக்கான எல்லாமே அந்த சிலுவை தான் நமக்கு பெற்று கொடுத்தது. அப்போ அந்த சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிற ஜனங்களுக்கு பைத்தியமா இருக்கிறதா? எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதை விசுவாசித்து அதை நம்புகிறவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் வசனம் சொல்றது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், சிலுவையில என்னுடைய பாவத்தை ஏசப்பா சுமந்துட்டார். சிலுவையில என்னுடைய சாபம், என்னுடைய குறைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய வலிகள், இது எல்லாவற்றையுமே ஏசப்பா முன்பதாகவே சிலுவையில சகலவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை. எந்த மனுஷங்க விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா ஒரு சில பேர் அந்த பக்கம் போகக்கூட மாட்டாங்க, அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவர்களுக்கு எப்படி அந்த நன்மை கிடைக்கும்? அதனாலதான் வசனம் சொல்றது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது. அப்ப தேவன் அதுல எனக்கு செய்த நன்மைகள், எனக்காக செய்த காரியங்கள், என் மீது செலுத்தின அன்பு, இதை விசுவாசிக்கிற ஜனங்கள் அதை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்கு பின்பாக வாழும்பொழுது அவர்கள் வாழ்க்கையில அவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களை பார்க்குறாங்க. இம்மையில மாத்திரமல்ல, மறுமையில அவர்களுக்கு நித்திய ஜீவன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. இத்தனை பெரிய காரியங்கள் சிலுவையில் இருக்கு. சிலுவை என்பது ஏதோ ஒன்றுமில்லாத பரிதாபமான முடியாத காரியங்கள் அல்ல. அது தவறான ஒரு மைண்ட் செட். அவரை காப்பாற்ற ஒருவரும் இல்லாம அவர் அப்படி ஒரு தனியா அனாதை போல தொங்கல. அவர் இந்த பூமிக்கு வந்ததே அந்த சிலுவையின் திட்டத்தை நிறைவேற்ற, அந்த ரட்சிப்பின் பாதையை உண்டாக்க, நாமெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அத்தனை பெரிய விஷயங்களை அவர் செய்து முடித்தார். இதை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், இதை விசுவாசித்து அவருக்கு பின்பாக போகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு நாளுமே இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நாளுமே இதை நம்ம மறந்து பின்வாங்கி போகக்கூடாது. அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த சிலுவையை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் சகலமும் கொடுக்கப்படும், எல்லோருக்கும்லாம் அல்ல. விசுவாசம் இல்லாம ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தணும் அப்படின்னா நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் மீது விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கான பெரிய காரியங்களை தேவன் கொடுத்து முடிக்க போதுமானவராக இருக்கார். உங்களுடைய விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசிங்கள் கர்த்தர்கிட்ட இந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள. நம்ம இந்த சிலுவையை விசுவாசிக்கும் பொழுது அதுல தேவன் நமக்காக செய்த காரியங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அதனால சிலுவையை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருங்க. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அதை நம்பாதவர்களுக்கு தான் அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனா அதை நம்பி அதை விசுவாசத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நமக்கு அது எப்படின்னா அது பலனா இருக்குது. அப்படின்னா பலவீனமான உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், குறைவுள்ள உங்க வாழ்க்கை கட்டப்படும், இடிக்கப்பட்ட உங்க வாழ்க்கை கட்டப்படும், ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருக்கிற உங்க வாழ்க்கை கட்டப்படும். கிறிஸ்து சொல்கிறார், நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய், சகல காரியத்திலுமே தோற்று போகாம சகலவற்றிலுமே ஜெயிக்கின்றவர்களா இருக்கதான் நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். அதனால இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, சிலுவையில என்னுடைய குறைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய அவமானங்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய சகலவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீர். இனிமே நான் சுமக்க தேவையில்லை. எனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இன்றைக்கு என் வாழ்க்கை ஆசிர்வதிங்க, இன்று முதல் எனக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் தருவார். விசுவாசத்தோடு நாம் இப்ப கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
மகிமையிலே வாசம் செய்யும் என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு நன்றி அப்பா. நிரந்தரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்க ஆண்டவரே. உம்மை அறியாத அநேக பிள்ளைகள், உம்மை அறியாத அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, சிலுவை என்பது ஏதோ முடியாத ஏதோ ஒரு அடையாளமா இதை பார்க்குறாங்க ஆண்டவரே. அப்போ அது அடையாளம் இல்லை ஆண்டவரே, அதுதான் பலனா இருக்கிறது. இந்த பூமிக்கு வந்ததே அந்த சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுக்க என்பதை தெரியாமல் அவர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, என் ஜீவனே, என் ரட்சகரே, என் மீட்பரே, என் ஆண்டவரே, என் பரிசுத்தரே, என் தேவனே, ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே சர்வத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் சர்வ ஞானியே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, அபிஷேகம் நிறைந்தவரே, ஆளுகை நிறைந்தவரே, இம்மானுவேலராகிய கிறிஸ்துவே, தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். நீ நிறைத்தரல போறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த சிலுவையை விசுவாசித்து உம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உம்மிடம் மன்றாடி கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நிறைத்தள்ளுங்க, ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை கொடுங்க. புதிய காரியத்தையும் அற்புதத்தையும் செய்து உங்க வாழ்க்கையை நீர் மேன்மைப்படுத்த போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். மகிமையினால் நிறைத்தருளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உடைய பிள்ளைகளை மென்மேலும் நீர் உயர்த்த போறமைக்காக நன்றி அப்பா. விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. இந்த சிலுவை விசுவாசித்து விடுதலைக்காகவும் ரட்சிப்புக்காகவும் ஒரு புதிய காரியத்திற்காகவும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சர்வத்தையும் நீர் கொடுத்து அவர்களை நிறைத்தரல போறமைக்காக நன்றி அப்பா. அவர்களை நிரப்புங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை ஜெயத்தின் பாதையில் நடத்துங்க. மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் உயரமான உன்னதமான ஸ்தலத்திலே அவர்களை கொண்டு போய் நிறுத்த போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த அபிஷேகம் பாய்ந்து விழட்டும். எல்லா ஜனங்களுடைய கட்டுகள் காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.